இன்னைக்கு நானும் அனுவும் ஆஃப்டர்நூன் வாக் எங்கள் ஏரியாவில் போகிறோம். எவ்வளோ வீல்சேர் அக்சசபிளாக இருக்குது, எப்படி பெடஸ்ட்ரியன் வாக்கிங் செப்பரேட்டாக இருக்குது, ஆட்டோமேட்டிக் வீல்சேர் ஷேர் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். Now let's go. Hi everyone, once again welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? And hope you all having a wonderful weekend and great holidays over there in India as well. இன்னைக்கு ரொம்ப ஒரு டிஃபரெண்டான ஒரு vlog, just ஒரு walk around my area அந்த மாதிரியான ஒரு vlog. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக how wheelchair accessible-ஆக இருக்குது, இங்கே வந்து pedestrian walking செப்பரேட்டாக எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ப்ரீவியஸாக நான் பேசியிருந்ததில் பயங்கரமான காற்றடிச்சிது. ஸோ நிறைய பேருக்கு கேட்டுச்சான்னு தெரியல, which is why I'm repeating it again. ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குட்டி vlog தான், பட் யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய் த வாக். ஸோ நானும் அனுவும் தான் வந்து இந்த ஒரு வாக்கிங் வந்து போகிறோம். இது வந்து வீல் சேர்லேயே நான் அப்படியே போனேன். அவளுக்கு ஒரு வாக் மாதிரி ஆச்சு. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரீஸி கூல் விண்டி சண்டே ஆஃப்டர்நூன் இந்த vlog நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா வீடியோவை? பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் எடுத்திருக்கோம். ஏன்னா இங்கே வந்து இப்போது டிசம்பர்லேருந்து ஃபுல்லாக Jan 13 வரைக்கும் அனுக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் லாஸ்ட் இயர் இந்த டைம் வி வேர் இன் இந்தியா ஃபார் ஹாலிடேஸ். பட் இந்த இயர் நாங்கள் வரல. ஏன்னா இது ஒரு ஷார்ட் லீவாக இருக்கிறதுனால ஒரு 1 month லீவ் வந்து பத்தவே இல்லை. இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு வர டயர்ட்னஸ்லேயே வந்து போயிடுது. ஸோ அண்ட் அகெயின் வி ஹாவ் டு கெட் பேக் டு ஸ்கூல் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அதனால் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 minutes to 15 minutes வாக்கில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு சூப்பர் மார்க்கெட், அந்த மாதிரி ஒரு குட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது. சரி, அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பினோம். இது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 1:30 மாதிரி கிளம்பினோம். எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெனால் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பிரிட்ஜிலேருந்து. யூஸ்வலாக என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சில பேர் அது என்ன கெனால் எப்படின்லாம் கேட்பாங்க. நான் உங்களுக்கு இது ஆன் த வேல இந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி அனு ஸ்கூலுக்கு யூட்டர்ன் பண்ணி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கேயும் இருக்கும். ஸோ அவள் ஸ்கூல் வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட், அவ்வளோதான். ஸோ 2 சைடுமே வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ செம்ம குளிருங்க அன்றைக்கி, பயங்கர குளிர், பயங்கர காற்று வேறு. அதனால தான் நான் ஃபுல் ஹேண்ட் வேறு போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருந்தது. வெயில் இருக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் உரைக்கவே இல்லை. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி பெடஸ்ட்ரியன், அதாவது ஒரு மீடியன் வாக் சொல்லலாம், இல்லை ஒரு பெடஸ்ட்ரியன் வாக், ஆட்டோமேட்டிக் வீல் சேர் இருந்ததுன்னு வைங்க, நம்ம யாருடைய கையுமே எதிர்பார்க்க வேண்டாம். அழகாக இந்த கார்னர் ஆஃப் த ஸ்ட்ரீட்ஸில் இந்த மாதிரி ஒரு பாத்வே இருக்கும், எல்லா இடங்கள்லேயுமே இருக்கும். நடுவில் இறங்கிறதுக்கான, சப்போஸ் நீங்கள் ரோட்லேயே போகணும்னு நினச்சிங்கன்னாலும் போகலாம். அது ஒன்றும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் இங்கே வரமாட்டாங்க. வந்தாலுமே நடந்து போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் பர்சனுக்காகவும் கார் வந்து பயங்கரமாக ஸ்லோ பண்ணி நிறுத்தி தான் போவாங்க. ஸோ அந்த பயம்லாம் நமக்கு இருக்கவே வேண்டாம். ஸோ இது எங்கள் வீட்டுக்கு வெளியிலேருந்து வந்தோடனே ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பங்களா தாங்க இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து ஹெரேதியா ஒரு கரியாரி பெலன் எப்படி வேணுமோ சொல்லலாம். பட் பயங்கரமான ஒரு பாஷான ஏரியாங்க. நிறைய செக்யூரிட்டி இருப்பாங்க, ஒரே ஹைஃபையான வீடுகள் தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் தான் இருக்கும். ஏன்னா மெயினாக அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்கிறதுனால அந்த மாதிரி. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ரெசிடென்ஷியல் லொக்காலிட்டி. நிறைய பேர் எங்கேன்னு கேட்பீங்க. ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் ஐ எம் இன் பெலன், ஹெரேதியா, கோஸ்டரிக்கா. ஸோ வந்தாச்சு, இந்த காம்ப்ளெக்ஸ் தான் அது. இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்கும், பீட்ஸா இருக்கும். நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் அப்படிங்கிற நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. சரி, ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய். அண்ட் எவ்ரி டைம் வந்து நம்ம பிரியாணி ப்ளஸ் இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பர்கர்லாம் வந்து உங்களுக்கு $4 கூட கிடைக்கும். ஆனால் நம்ம இந்தியன் ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 90% ஒரு அட்லீஸ்ட் 85% வீட்டில் தான் சமைக்கிற மாதிரி நிலைமை வரும். ஸோ எப்பயாவது தான் இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணுவோம். அண்ட் இப்போ ஹாலிடேஸ் இருக்கிறதுனால வி ஜஸ்ட் வாண்டட் டு கோ அண்ட் ட்ரை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்கும், எல்லா இடங்கள்லையுமே ரேம்ப் இருக்கும். இட் இஸ் வெரி வெரி ஈஸிலி ஆக்சசபிள். டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டைம் நான் இந்தியா போயிட்டு வரும்போது நான் ஆட்டோமேட்டிக் வீல் சேர் வாங்கி எடுத்துகிட்டு வர தான் போகிறேன். நான் உங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து அந்த ப்ரிஃபரன்ஷியல் லிஃப்ட் சிம்பிள் போட்டிருக்கீங்களா, எங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், தட் இஸ் வீல் சேர் ஓல்ட் பீப்புள் அவங்களுக்குலாம் இங்கே ஒரு லாவே இருக்குது. இந்த லா நம்பர் நான் உங்களுக்கு அந்த போர்டில் காமிச்சேன். இன்கேஸ் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது ப்ராப்ளம் லா படி அதை ஃபாலோ பண்ணலன்னா தே கேன் டேக் ஆக்ஷன். ஸோ அந்த மாதிரியான ஒரு லா இங்கே இருக்குது ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் அண்ட் ஓல்ட் பீப்புள், அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு. ஸோ வந்தாச்சு தாஜ்மஹால் ரெஸ்டாரண்ட். எனக்கு இந்த எல்லோ கலர் காம்பினேஷனில் இருக்கிற இந்த விண்டோ,
இவங்களுடைய கிளாஸஸ்லாம் கூட அதே ஐ மீன் ஒரு தீமில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தோன்னா நாங்கள் வரும்போது ஆக்சுவலாக சுத்தமாக காலியாக இருந்ததுங்க. மேபி ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் இருந்தாங்க எங்களுக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் லேட்டர் நேரம் ஆக ஆக நிறைய பேர் வர தொடங்கிட்டாங்க. நாட் ஓன்லி இண்டியன்ஸ், கோஸ்டாரிக்கன்ஸு நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிட்டாங்க. அண்ட் வி ஆல்சோ சா கப்புள் ஆஃப் அதர் இண்டியன்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா, யூஎஸ்லேருந்து இங்கே வந்து டூரிஸ்ட்டாக வந்திருக்காங்க இந்த மந்த்துக்காக. ஸோ அவங்களும் நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம். ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி ஹாலிடே மூடு, ஹாலிடே வைப்பில் இருக்கிற அவங்களுக்கு பசங்களுக்கான சாய்ஸ் தான் இது. ஸோ அவளுக்கு பிடிச்ச மெனு தான் நான் வந்து சொல்லியிருந்தோம். இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளம்பும்போது வெயிலே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2:30 அந்த மாதிரி டைமில் சுள்ளுன்னு வெயில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் உட்காந்து ஒரு 1/2 ஹவர்க்குள்ளேயே வந்து அந்த நல்ல சூடு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அந்த விண்டோ அந்த கிளாஸ் பிளைண்ட்ஸை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு டைரெக்டாக வந்து அடிச்சுது. அங்கே வந்து நம்ம இந்தியன் சர்வ் பண்ணுறவர் இருந்தார். தாஜ்மஹால் ரெஸ்டாரண்ட்டில் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசினார். மௌனராகம் படத்தில் வர மாதிரி நாங்கள் வந்து தமிழில் பேசிக்கிட்டோம். ஹி வாஸ் அ வெரி நைஸ் பர்சன். அண்ட் அவர் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காராமா. ஹீஸ் ஆல்சோ அ விளாகர். அண்ட் எவ்ரி 2 years ஒன்ஸ் நான் வேறு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கு ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னாரு. ஸோ நாங்கள் டெலிபரேட்டாக இங்கிலீஷ், ஸ்பானிஷ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம தமிழில் முடிஞ்ச வரைக்கும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ ஹி வாண்டட் டு சே ஹாய் டு ஆல் ஆஃப் யூ. ஹிஸ் நேம் இஸ் பிரபாகர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல, திடீர்னு ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு நம்ம தமிழ் ஆள் ஒருத்தங்களை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறதை பார்க்குறதுக்கு இட்ஸ் லைக் லைக் எனி கைண்ட் ஆஃப் ஜாப், இட் இஸ் அ ஜாப் ஃபார் ஹிம் இல்லையா. அண்ட் அவர் வந்து ஸ்பெயின் போயிருக்காராம், அப்புறம் அடுத்தது யூரோப் போகிறான், துபாயில் இருந்திருக்காராம். சூப்பர் பர்சனாலிட்டியாக இருந்தது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவர் கூட பேசுகிறதுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்லோவாக வெயில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சா, அப்புறம் நாங்கள் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு டிஷ் வந்து இந்த காக்ராஸ் வித் சட்னிஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் நாங்கள் வந்து மேங்கோ லஸ்ஸி சொன்னோம். சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ பெரிய கிளாஸில் லஸ்ஸி வாஸ் லைக் செம்ம ஃபில்லிங்காக இருந்தது எங்கள் 2 பேருக்குமே. ஸோ எங்களுடைய மெயின் டிஷ் வந்து சிக்கன் டிக்கா, அதுவும் வந்துடுச்சு. ஸோ செம்ம வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, எங்களால் முடியல. ஸோ கூப்பிட்டுட்டு நீங்கள் இந்த விண்டோ பிளைண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம், அந்த ஸ்க்ரீன் போடுங்க அப்படின்னு. ஸோ சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அனுவுக்கு வந்து அப்படி ஒரு ஹாப்பி. எனக்கு வந்து அந்த காக்ராஸ் அண்ட் அந்த மேங்கோ லஸ்ஸியே போதுமானது. எனக்கு வந்து மெயின் டிஷ்லாம் வேணும் அப்படின்னு கிடையாது. ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஒரு சாம்பார் சாதமோ இல்லை ஒரு தயிர் சாதமோ இருந்ததுன்னா நான் சூப்பர் ஹாப்பி ஆகிடுவேன். ஸோ இது லைக் ஐ செட், இது அனுவோட சாய்ஸ். ஸோ அவளுக்கு வந்து இந்த சிக்கன் டிக்கா வந்து இந்த சொம்புக்குள்ளே வச்சு அப்படியே அந்த ஹீட்டட் எஃபெக்டோடு பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி ஆகிட்டா. வந்த பசியில் வேற அவளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அண்ட் நல்லா இருந்தது, நல்ல ஹெவியாகவும் இருந்தது, வயிறு ஃபில்லிங்காகவும் இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் சூப்பர் நைஸ் லன்ச் பிளாட்டர். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி அந்த அமெரிக்கன் இண்டியன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போகணும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ சாப்பிட்டாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் மார்க்கெட் அப்படின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட் நாங்கள் ரொம்ப ரேராக தான் வருவோம். ஏன்னா இது கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும் யூஸ்வலாக இருக்கிற அந்த வால்மார்ட் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு. பட் ஓகே, ஃபார் டைம் பீயிங் சில திங்ஸ் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஒரு பேசிக்கான விஷயங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட். வந்து வால்மார்ட் அளவுக்கு பெருசு இல்லை, yet it will be like super good. நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. மேபி விச் இஸ் வை இட் இஸ் ஆல்சோ காஸ்ட்லி. ஸோ வந்து பொட்டேட்டோ வீட்டில் சுத்தமாக இல்லைங்க, அதனால் பொட்டேட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ எடுத்தோம். அண்ட் என்னுடைய விலாகில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சூப்பர் மார்க்கெட் கவர் பண்ணுறேன். அதனால் நான் வந்து என்னெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரவுண்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பொட்டேட்டோஸ் வந்து எடுத்தோம், அப்புறம் ஆனியன், பனானா, என்னென்ன தேவைகளோ இங்கே என்ட்ரு பண்ணோன்னே இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அனுக்கு வந்து பொட்டேட்டோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும் தான் இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் இனவே இது நமக்கு டக்குன்னு ஏதாவது செய்யறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ஆனியன், டொமேட்டோ, பொட்டேட்டோ, கார்லிக் இதெல்லாம் எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். அப்புறம் டெண்டர் கோகோனட் வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே ஹோல் டெண்டர் கோகோனட்டும் இருந்தது, குட்டி பாட்டிலும் இருந்தது, 2 லிட்டர் பாட்டில்லையும் இருந்தது. ஸோ ரொம்ப கம்மியாக இருந்தது, ஒரு $2 அந்த மாதிரி தான் இருந்தது. அதை எடுத்துட்டாவ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் செக்ஷன், அப்புறம் வெஜிடபிள்ஸ், கட் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் இங்கே இருந்தது. அண்டு க்ரீன் ஆப்பிள் எடுத்தோம்.
நான் அவளுக்கு வந்து க்ரீன் ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும் அதனால். ஸோ இந்த வீக் வந்து நான் பீன்ஸ் பருப்புஸ்லி, வெஜிடபிள் குருமா, பிரியாணி இந்த மாதிரிலாம் சில டிஷ் பிளான் பண்ணியிருக்கேனா, அதனால் பீன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த பீன்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, குவான்டிட்டி அதிகமாக இருந்தது. அதனால் இந்த டார்க் க்ரீன், இந்த ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் மாதிரி இருக்கும், எனக்கு எக்ஸாக்ட் நேம் தெரியல, இந்த பீன்ஸ் வந்து எடுத்தோம். இது வந்து கம்மி தாங்க, லெஸ் தேன் $1 தான் இருந்தது, ஆல்மோஸ்ட்டு இல்லை $1 இருந்தது கரெக்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாக எனக்கு ஃபேவரெட்டுங்க, அவ்வளோ பிடிக்கும். டெசர்ட்டு ஃபுல்லாக சாக்லேட் கேக்கு, அதுக்கப்புறமா வந்து சீஸ் கேக், அதுக்கப்புறம் இன்னொன்று இருந்ததுங்க பட்டர்ஸ்காட்சில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக் இருந்தது. ஐயோ பார்க்கும்போதே அப்படி பிடிச்சது எனக்கு. பட் யூஸ்வலாக வால்மார்ட்டை கம்பேர் பண்ண இன்றைக்கி இங்கே எல்லாமே இந்த செக்ஷன் மெயினாக ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்தது. ஐ மீன் லைக் அந்த கேக் வந்து சின்ன கேக் தான், சூப்பராக இருக்கும், அது வேறு விஷயம். பட் இட் வாஸ் லைக் சூப்பர் காஸ்ட்லி, ஸோ ஐ டென்ட் பை. அதுக்கப்புறம் அங்கே காஃபி மெஷின் இருக்கும், நமக்கு வேணும்னா நம்ம காஃபி அண்ட் மில்க் ஆட் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். இல்லை நிறைய பேர் இங்கே பிளாக் காஃபி குடிப்பாங்க, அதுவும் இருக்குது. ஸோ அனு வந்து க்ரொசம் வாங்கியே ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா. ஏன்னா ஈவினிங் டீ டைமுக்கு எதாவது பசிக்குது அப்படின்னா. ஸோ க்ரொசம் ரொம்ப சூப்பராக இருக்கும், இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாகவும், இன்னரில் பட்ரி சீஸியான ஒரு ஃப்ளேவரோட அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே க்ரொசம் வந்து. ஸோ அது வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஜூஸ். மார்னிங்ஸில் வந்து அவள் காஃபி டீ அதெல்லாம் குடிக்க மாட்டாள். ஸோ ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால டெஃபினட்டாக ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஜூஸ் வந்து நாங்கள் வாங்கி வச்சுட்டே தான் இருக்கணும் வீட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங், ஐ மீன் ஃப்ரோசன் செக்ஷனுங்க. ஃபுல்லாக ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறமா அந்த டைப்ஸ் ஆஃப் சீஸில் செய்கிறது வந்து இந்த டெம்பரேச்சர் தேவைப்படும். அப்புறம் ஃபிஷ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ ஜஸ்ட் அப்படி நான் ரேண்டமாக உங்களுக்கு காமிக்கிறேன், நாங்கள் என்னென்ன பொருள் வாங்கினோம் அப்படிங்கிறதையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸ்டில் இந்த இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் அந்த ஃபிஷ் ட்ரிங்க்ஸ்லாம் ஒரு செக்ஷனில் இருக்கும். அப்புறம் இங்கே ஃபுல்லாக வந்து அந்த சாஸ் வெரைட்டிஸ், பாஸ்தா சாஸ், அதுக்கப்புறம் மாவு வெரைட்டி. இங்கே கிடைக்கிற அரிசி மாவுலாம் ஓகேவாக தான் இருக்கும். பட் ஸ்டில் தோசை வாக்கிறதுக்கெலாம் வந்து இந்த கரைச்ச மாவு தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். நான் அது ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் உங்களுக்கு இதில் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சரக்கு செக்ஷனுங்க, அதெல்லாம் பயங்கர ஹை குவாலிட்டியான ரேஞ்சான ஒயின் அண்ட் ஷாம்பெயின் அந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் இருந்ததுங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா காஃபி, மில்க்கு, அந்த ஓட்ஸு, சீரியல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பில்லிங் கவுண்டர் வந்தாச்சு. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog எங்கே முடிச்சுக்கிறோம். See you all soon in my another vlog. Wish you all a happy holidays. Take care and bye-bye.